ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் வெள்ளிக்கிழமை லீவு நாளில் வந்து நம்ம கம்பெனியில் வேலை செய்கிறவங்க எல்லோரும் சேர்ந்து ஒரு பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கம்பெனிக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை, வேலை செய்கிறவங்க தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட 30-40 பேர் எல்லாம் சேர்ந்து தான் இதை ஆர்கனைஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதில் என்ன விசேஷம்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் 3 வருஷமாக நம்ம கம்பெனியில் வேலை செஞ்சவங்க இன்னும் ஒரு 1-2 வீக்ஸில் வந்து துபாய்க்கும் குவைத்துக்கும் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போகிறாங்க. அப்போ அதை அவங்களோட வேலை செஞ்ச மெமரியை நம்ம ஷேர் பண்ணி கொள்கிற மாதிரியும், அதே மாதிரி கடைசியாக நாம் கம்பெனியில் நடத்துகிற கம்பெனியில் வேலை செய்கிறவங்க நடத்துகிற ஒரு பார்ட்டியாகவும் மெமரியாகவும் இருக்கிறதுக்காக வேண்டி தான் இதை அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. இப்போது கிட்டத்தட்ட 2 ஹவராக இந்த பார்ட்டியுடைய அரேஞ்ச்மெண்ட்டுக்காக வேண்டி அலைஞ்சிட்டு இருக்கிறேன். யாரோ அரேஞ்ச் பண்ணாங்க. கடைசியில் எனக்கும் அதே மாதிரி இன்னொரு அரபி பையனுக்கும் வந்து இதில் தலையிட்டு இதை முக்கியமான விஷயங்களை செய்ய வேண்டியிருந்துச்சு. அதுக்காக வேண்டி தான் இப்போ அலைஞ்சிட்டு இருக்கிறோம். கிட்டத்தட்ட 3 மணிக்கு நான் வெளியே வந்துட்டேன். இப்போ 5 மணி ஆகுது. 5 மணி வரைக்கும் இப்போ நாம் இன்னும் பார்ட்டி ஸ்டார்ட் பண்ணலை. அதுக்கான பொருட்களை வாங்கத்தான் போயிட்டு இருக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னு சொன்னால் நம்ம பார்ட்டி நடக்கிற இடத்துலேருந்து கொஞ்சம் தூரத்தில் இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட் வந்து இருக்கிறோம் ஒரு சில பொருட்களை வாங்குறதுக்கு வந்து. ஓகே, நாம் உள்ளே போய் பார்க்கலாம். நான் பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இவங்க வந்து பார்ட்டி ஆர்கனைஸோடைய இன்னொரு பொருள் தான். இப்போ வந்து இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா சிப்ஸ் பேக்கெட் வாங்கிட்டு இருக்கிறோம் நாம். பார்த்தீங்கன்னா அந்த நம்ம முதிர் வந்து சேலரி பே பண்ணிட்டுருக்கிறான், காசு பே பண்ணிட்டுருக்கிறான். இன்னும் ஒரு கடைக்கு வந்துக்கிறோம். இந்த கடையில் வந்து நமக்கு பார்ட்டிக்கு தேவையான விஷயங்களை தான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணிட்டு இருக்கிறோம். என் கூட அந்த பையனும் இருக்கிறான். இப்போ வந்து ஐஸ் கட்டியை தான் எடுக்க வந்து இருக்கிறோம். பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆல்மோஸ்ட் பண்ண வேண்டிய எல்லாத்தையும் எடுத்துகிட்டு இப்போ போயிட்டு இருக்கிறோம். இப்போ டைம் சரியாக பார்த்தீங்கன்னு சொன்னால் 5:30 ஆகுது. இந்த 5:30க்கு அப்புறம் தான் கொஞ்சம் கிளைமேட் வந்து கூலாக இருக்கும். அதனால தான் இந்த டைம் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறோம். நான் பார்க்கலாம் நம்ம பர்ச்சேஸ் பண்ண ஐட்டம் எடுத்துகிட்டு வராது. இப்போ அடுத்த கட்டமாக பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட்டி நடக்கிற இடத்துக்கு போக வேண்டியது தான். பார்த்தீங்கன்னு சொன்னால் இப்போ நம்ம பார்ட்டி நடக்கிற இடத்துல இருக்கிறோம். பின்னாடி இருக்கிறது பார்த்திங்கன்னா நம்ம ஒரு நாளுக்காக வேண்டி ரெண்ட்டுக்கு எடுத்திருக்கிற அந்த ஹோல் தான் இது. அதுக்குள்ளே எப்படி இருக்குதுன்னு சொல்லி நம்ம சுற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சிங்க ஃபுல் பாலைவனம் தான். அந்த பாலைவனத்தில் ஒரு குறிப்பிட்ட இடத்துல தான் இந்த ரூம்ஸை வந்து அரேஞ்ச் பண்ணியிருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா சுற்றி வளைச்சி ஃபுல்லாக பாலைவனத்தை உங்களுக்கு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போய் பார்க்கலாம் இந்த ரூம் செட்டப் எப்படி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்லி. இதுதான் என்ட்ரன்ஸ். உள்ளே போகலாம். இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் ஒரு ஹோல் மாதிரியான ஒரு செட்டப் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம். இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் வெளியிருந்து சவுதி கல்ச்சர் படி என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா காஃபி, கஹ்வா, அதே மாதிரி சிப்ஸ் எல்லாம் சாப்பிடுவாங்க இந்த மாதிரி வெளி இடத்துல. அதுக்காக வேண்டி ஏற்பாடு செஞ்ச இடம் தான் அது. அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு சேர் செட்டப் ஒன்று இருக்குது. இதை நமக்கு வேண்டிய மாதிரி மூவ் பண்ணிக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி வீல் எல்லாம் கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல 2 ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஓகே, இப்போ நாம் வந்து உள்ளே போகலாம். உள்ளே என்ன இருக்குன்னு பார்க்குறதுக்கு. இதுதான் என்ட்ரன்ஸ். அதே மாதிரி ஹோல் அவங்க பார்க்கலாம். ஒரு கிச்சன் இருக்குது.
இந்த கிச்சனை பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு நார்மலாக நமக்கு யூஸ் பண்ணக்கூடிய மாதிரி கிச்சன் செட்டப்பை தான் இந்த இடத்துல நமக்கு கொடுத்துருக்குறாங்க. இந்த இடத்துல நமக்கு தேவையான திங்ஸை வந்து வச்சுட்டு அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னு சொன்னால் ஐஸ்கிரீம் வாங்கினோம், அதே மாதிரி இன்னும் ஃப்ரூட்ஸ் வாங்கிக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னு சொன்னால் ட்ரிங்க்ஸ் இருக்குது, கேனில் வாங்கினது. இந்த இடத்துல உங்களுக்கு பார்க்கலாம் பெப்சி, கொக்கா கோலா, அதே மாதிரி தண்ணி இருக்குது, கீழே ஃப்ரூட்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் கிச்சனோட நிலைமை. இங்கே பார்க்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்விம்மிங் பூல் இருக்குது, அதில் ஆக்கள் குளிச்சுட்டு இருக்கிறாங்க. இது பார்த்திங்கன்னு சொன்னால் சவுதி அரேபியாவில் பொதுவாக இந்த மாதிரி செட்டப்பில் தான் நிறைய வீடுகளை தயார் பண்ணியிருப்பாங்க. அதே மாதிரி ஒரு மெத்தடுக்கு தான் லக்ஸரியான மெத்தடில் தான் இந்த வீட்டை வந்து தயார் பண்ணி பார்க்கலாம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொருட்களை திங்ஸை வச்சுருக்கோம் சாப்பிட்றதுக்குன்னு சொல்லி. இப்படித்தான் இந்த ரூமோட செட்டப் இருக்குது. அப்போது இன்றைக்கி பார்ட்டிக்காக வேண்டி இந்த ரூமை 500 ரியால் கொடுத்து ரெண்டுக்கு எடுத்துருக்குறாங்க. ஒரு நாளைக்கு 500 ரியால். அதுவும் இன்றைக்கி வந்து வெள்ளிக்கிழமைன்றதுனால தான் இந்த மாதிரி ரேட் இருக்குதுன்னு சொல்லிக்கிறாங்க. மற்ற நாள்களில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 400 ரியாலுக்கு மாதிரி இதை கொடுக்குறாங்களாம். ஆனால் வெள்ளிக்கிழமைன்றதுனால கொஞ்சம் அமௌண்ட் ஜாஸ்தி இருக்கிறாங்க. அதுதான் என்னுடைய நிலைமை. அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் நிறைய விஷயங்கள் வந்து ரெக்கார்ட் பண்ண பார்த்தேன். ஆனால் வந்து நம்ம மைக் வந்து மக்கர் பண்ணதுனால நிறைய விஷயங்கள் வந்து போட முடியலை. அதே மாதிரி பார்த்திங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல துபாய்க்கும் கட்டாருக்கும் குவைத்துக்கும் போகிறவங்க கொடுத்த இன்டர்வியூ தான் பார்க்குறீங்க. இந்த இடத்துல இவர் வந்து பிலிப்பீன் நாட்டை சேர்ந்தவர். அதே மாதிரி இவரும் வந்து பிலிப்பீன் நாட்டை சேர்ந்தவர். இவர் பேசின ഓഡിയോ வந்து நம்ம ക്ലിയർ ഇല്ലാത്തതിനാல வந்து நான் ഇதை വോയിസ് റെക്കോർഡാക്കി കൊടുക്കുന്നത്. സോ നമ്മുടെ ഇവിടെ നടക്കുന്നതെന്ന് പറയുമ്പോഴത്തേക്കും മൽഷയുടെ നമ്മളെല്ലാവരും ഫെയർവെൽ പാർട്ടിയാണ്. അതിനനുബന്ധമായിട്ട് നമ്മളെല്ലാവരും കൂടെ മീറ്റ് ചെയ്തിട്ട് ബിരിയാണി, റുക്സാൻ, അൽമുത്താരി, ഹബീബി, ഹമാര, ചിന്ന എല്ലാവരും കൂടെ ഫുഡ് ഉണ്ടാക്കിയിരിക്കുകയാണ്. അപ്പോൾ പാർട്ടിയുടെ മീറ്റാണ് നടന്നുകൊണ്ടിരിക്കുന്നത്. So first I want to thank you all for organizing this party today night. இவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஷிஃப்ட் மேனேஜர் சனல். இவர் வந்து நம்ம பார்ட்டியில் கலந்து கொண்டவனுக்கு கடைசியாக வந்து அட்வைஸும் அதே மாதிரி நம்ம கம்பெனியில் எப்படி இருந்தோம், நம்ம இப்போ பிரிஞ்சு போகிறோம் என்ற ஒரு கவலைக்குரிய விஷயங்களை வந்து இந்த இடத்துல ஷேர் பண்ணியிருந்தார். அதை தான் இந்த இடத்துல நீங்கள் பார்க்குறீங்க. அதே மாதிரி அடுத்த பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்ம சூப்பர்வைசர். So I think it's been an awesome team who has been working for us. So I think everybody who is living here or who is staying here should have a awesome future. That's it. இப்படி தான் நம்முடைய ஃபேவல் பார்ட்டி வந்து நிறைவுக்கு வந்துச்சு. இதுதான் நம்ம கடைசி அடுத்த ஒரு ஃபோட்டோ. இதில் இருக்கிற 60 பேர் வந்து துபாய்க்கும் கட்டாருக்கும் குவைத்துக்கும் போகிறாங்க. இப்படி தான் நம்முடைய ஃபேவல் பார்ட்டி நிறைவுக்கு வந்துச்சு. மீண்டும் சந்திக்கலாம். பை பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.